அதாவது நீங்க ஏன்னா இல்ல இங்க தமிழனா நான் எடுக்கிற முடிவுக்கு எடுத்துக்கலாம். படம் இவங்க முடிவு பண்ணிட்டோம். இங்க வந்து எதுக்கா இருந்தாலும் நான் தயார். இவங்க வந்து நம்மலாம் தமிழனா பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் இவங்களுடைய ஆட்டம். எல்லாரும் ஒற்றுமை ஆயிட்டான்னு வச்சுங்களேன், கதை வேற மாதிரி ஆயிடும். நம்ம அதை நம்ம வந்து பெருந்தன்மையாக போகக்கூடிய ஆட்கள் நம்ம இது தொழிலாக பார்க்குறான். நான் எந்த இடத்துலையாவது அரசியல் பேசியிருக்கேனா? நான் இவ்வளோ நாள் தமிழ் தேசியம்னு சொல்லி பயணிச்சிருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அரசியல் பேசியிருக்கேனா? பேச மாட்டேன். எனக்கு அது அவசியமே கிடையாது. நான் சினிமாவை பார்க்குறேன், சினிமாவை நேசிக்கிறேன். எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடாதீங்க. அதுதான் நான் எல்லாருக்கும் நான் வேண்டுகோளாக நான் சொல்கிறது, திரையரங்கு உரிமையாளராக இருக்கட்டும், மற்ற பிவிஆர் நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, எங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடாதீங்க. நாங்கள் வந்து தொழில் செய்யத்தான் இங்கே வந்திருக்கோம், சினிமாவை நேசித்து வந்திருக்கோம், நல்ல படங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நியாயமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எங்களை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் தயாரிப்பாளரே பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நீங்கள் எங்களை வந்து வேறு மாதிரி மாற்றி விட்றாதீங்க. இவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் உங்கள் ஆட்டம்லாம் இங்கே நடக்கும். ஒற்றுமை ஆகிட்டான்னு வச்சு கன்னட மாதிரி ஆகிடுச்சுன்னா இங்கே வேறு மாதிரி ஆகி போகிறோம். அப்படி ஆகக்கூடாதுன்றதான் நம்ம விருப்பம். நம்ம இங்கே இந்த மண்ணில் வந்து அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப அராஜகம். இது இன்றைக்கி இந்த படத்துக்கு நடந்தது வந்து மிகப்பெரிய கொடுமை. இது ஏங்க இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு 27 தேட்டர் ஒரு படத்தை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனாங்க அது. எவ்வளோ அதுக்கு போல் சென்னையில் எத்தனை 160 ஸ்க்ரீன் வச்சுருக்க பிவிஆர் வந்து ஒரு ஷோ கொடுக்கலங்க. நீ எங்கேருந்து இங்கே உள்ள பொருளாதாரத்தை சுரண்டதுக்கு எங்கேருந்து வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு நீ பொருளாதாரம் நீ இடம் கொடுக்க மாட்டேன்னா நீ யார் ஓடாதுன்னு தீர்மானிக்க? ஓடாத படத்தை நான் உன்னை ஓட்ட சொல்ல. நீனும் வியாபாரி, நானும் வியாபாரி. ஓடுற படத்தை தான் ஓட்ட முடியும். நீ இடம் கொடு முதல்ல. ஓடுதா ஓடலையான்னு மக்கள் தீர்மானிக்கணும். ஓடலைன்னா தூக்கு. ஓடாதுன்னு நீ முன்னாடி தீர்மானிக்க. நீ யார்? ப்ரெஸ்ஸே இன்னைக்கு தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க, படம் பார்த்துருக்கீங்க. அவன் படமே பார்க்காம இப்படி ஓடாதுன்னு தீர்மானிக்கிறான். நீ அப்போ நீ போட்ட படம்லாம் ஓடின படமா? அது தப்பு இல்லை. அப்போ நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி படம் பண்ணுவான்? புது படங்கள் எப்படி வரும்? அப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், நாங்கள் சின்ன படங்களுக்கு திரையரங்கு கொடுக்க மாட்டோம். முடிஞ்சு எடுக்க மாட்டான்ல. நீ வருஷத்துக்கு 12 படம் வரும். 12 படத்தை மட்டும் மாதம் ஒரு படத்தை போட்டு ஓட்டிட்டு போ. நீனும் நாசமாக போ, நாங்களும் நாசமாக போகிறோம். நாசமாக போயிடுவீங்க. 100% சொல்கிறேன். அவன் அந்த இயக்குனரோட வைத்தறிச்சல் உங்களை நாசமாக்கிறான். இதுக்கு எவமெல்லாம் துரோகம் பண்ணானோ அவன் பூரா நாசமாக போயிடுவான். அவன் குடும்பம் விளங்கவே விளங்காது.